வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வடக்கே எழுதப்பட்ட காப்பியங்களும் இலக்கியங்களும் தெற்கே எழுதப்பட்ட காப்பியங்களும் இலக்கியங்களிலும் பெண் எவ்வாறு நடத்தப்படுகின்றார், பெண் எவ்வாறு அடிமையாக்கப்படுகின்றார், பெண் எவ்வாறு சுதந்திரமாக தன் பங்கை இந்நாட்டுக்கு பறைசாற்றுகின்றாள் என்பதை வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 5 காப்பியங்கள் இலக்கியங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராமாயணம், செகண்ட் நலாயினியோட கதையை பார்க்க போறோம், மூணாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை அண்டு குண்டலகேசி. இந்த 5 காப்பியங்களையும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த காப்பியம் எதுக்காண்டி படிக்கிறோம், யாருக்காண்டி படிக்கிறோம், இதனால என்ன விளைவு என்று யாருக்குமே தெரியாத நிகழ்வின் மூலமாக ஒரு குருட்டு மனப்பாடமாக படித்துக் கொண்டு வருகின்றோம். சோ இது இந்த 5 காப்பியங்களோட அப்டேட், இந்த 5 காப்பியங்களோட சுருக்கம் உங்களுக்கு ஈஸியா புலப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது என்பதில் நான் வன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு கதை சுருக்கம் தான். சோ கதை சுருக்கம், கிளைமேக்ஸ் காட்சி என்னவா இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதன் மூலமாக வடக்கே நார்த் சைட்ல எழுதப்பட்ட காப்பியங்கள் இலக்கியங்கள் எவ்வாறு பெண் நடத்தப்பட்டாள் என்பதற்கும் ஆண் எவ்வாறு நடத்தப்பட்டாள் என்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக தெரியாது அப்படின்றது. வடக்கே எவ்வாறு பெண் நடத்தப்பட்டாள், ஆண் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டார், அதே போல தென் தமிழகத்தில் பெண் எவ்வாறு நடத்தப்பட்டார், எவ்வாறு காட்சியை கலைக்கப்பட்டார் என்பதில் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். அதன் மூலமாக இதோட கதை சுருக்கம், இந்த 5 காப்பியங்களோட கதை சுருக்கம் கிளைமேக்ஸ் தான் அந்த வீடியோவை எடுத்து வைக்க போறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராமாயணம். ராமாயணத்துல என்ன சொல்ல வராங்க பெண்ணை பத்தி பாத்தீங்கன்னா, ராவணனை எதிர்த்து போர் செய்து ராவணனை கொன்று விட்டு ராமன் சீதையை தன் கற்பின் சந்தேகப்பட்டு சீதையை தீக்குளிக்க சொல்றாப்ல. நீ பத்தினி என்றால் தீக்குளி அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்ட சீதா தீக்குளித்து தான் பத்தினி என்று நிரூபிக்கின்றாள். அதுக்கப்புறம் கருவுற்ற முன்னாடி இது ராவனுக்கும் சீதாக்கும் இடையே பிறக்கப்பட்ட குழந்தை என்று ராமனால் சந்தேகப்பட்டு ஊர் மக்களால் சந்தேகம் வருது. அதனால சீதாவை ஒரு காட்டுல விட்டு வந்துடாப்ல ராமன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க 2 குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெரிய அளவு வருது. அந்த குழந்தை யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சீதா வயசாயிட்டு வெளியே செத்து போயிடுறாங்க. இதான் ராமாயணத்தோட கதை கரு. என்னதான் ராவணனை வென்றாலும் அது ஒரு கதை. ராவணனை வென்றான், அதான் ராமாயணத்தோட ஆண் ஆதிக்கத்தை பறைசாட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஒரு பெண்ணை நம்ப தன்மை இல்லாமல் சந்தேகப்பட்டு தள்ளி வைக்கிறது, கணவனிடம் தள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வானது ஆண் ஆதிக்கத்தில் அதிகமாக நிகழ்ந்ததாக ராமாயணம் ஒரு சான்றாக சொல்லப்பட்டு வருகின்றது. இது பெண் ஒரு அடிமையாக்கப்பட்டாள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது என்ன சொல்லுது, ராமாயணத்தோட கருத்து இது. ஓகே, 2வது நலாயினி யார் பாத்தீங்கன்னா ஒரு அழகியான ஒரு மங்கை. நலாயினி அழகியான ஒரு மங்கை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசுக்கு மேலாக உள்ள ஒரு முதியவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வானது ஏற்படுகின்றது. அதை எந்த சங்கோஜம் இல்லாமல் அவனை திருமணம் செய்து கொள்றார். திருமணம் ஆன உடனே சில காலங்களுக்கு அப்புறம் அந்த கணவனுக்கு குஷ்ட நோயானது வருகின்றது. அதுக்கப்புறம் அந்த குஷ்ட நோயில் பாதிக்கப்பட்ட கணவன் பண்ணப்பட்ட ஏகப்பட்ட குஷ்டங்களை பண்றான். ஆனா இச்சைகளுக்கு நலாயினி பொறுமை காத்து இருக்கிறார். உடனே அந்த குஷ்ட கணவன் ஒரு தாசியிடம் கூட வேண்டும் என்று சொல்றான் தன் மனைவியிடம். அதையும் அவள் நிறைவேற்றி வைக்கின்றாள். நிறைவேற்றும் போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தாசிக்கு கைமாறாக அவள் வீட்டில் வேலை செய்து தன் கடனை கழிக்குமாறு தாசியான ஏசுகின்றாள். அதையும் பணிந்து நலாயினி தன் கணவனை கூடையில் வைத்து தூக்கி கொண்டு தாசி வீட்டுக்கு சென்ற வரலாறானது நலாயினின் கதையில் புலப்படுகின்றது. 2ல என்ன தெரியுது பாத்தீங்கன்னா, பெண்ணை எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டால், ஆண் ஆதிக்கத்தின் உச்ச விளிம்பை பெண் மீது எவ்வாறு தாக்குதல் செலுத்துகின்றார்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆண் எவ்வளவு அழகாக இருந்தாலும், ஆண் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும், ஆண் எவ்வளவு குஷ்டமாக இருந்தாலும் பெண்ணை ஒரு இழிவாக நடத்தினார் என்பதற்கு இந்த 2 காப்பியங்கள் மிக மிக முழுமையான காரணமாக இருக்கின்றது. ஒன்று ராமாயணம், இன்னொன்று நலாயினியோட கதை. அப்படியே
தமிழகத்துக்கு வருவோம். தென் தமிழகத்தை சேர்ந்த புலவர்களால் புனைக்கப்பட்ட 3 காப்பியங்கள் இருக்குது. ஒன்று சிலப்பதிகாரம் என்று சொன்ன உடனே கோவலனை அரசன் தவறா கொன்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட வீரர்கள் அவனை கொலை செய்து விட்டு வருகிறார்கள். உடனே கண்ணகி தன் காலில் உள்ள சிலம்பை உடைத்து காட்டி என் கணவன் கயவன் அல்ல என்று நிரூபித்திருக்கின்றாள். அந்த கோபத்தில் தவறு செய்த அரசு அனைத்துமே தீக்கு இரையாக்கப்பட வேண்டும் என்று குமுறுகின்றாள். அதன் காரணமாக மதுரையே தீக்கு இரையாக்கப்பட்டு வந்தது. எரித்து கொன்றா என்பது கண்ணகியோட வரலாறு. என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, கணவனை தவறாக ஏசிய ஒரு ஆணை தன் கணவன் எந்தவித குற்றம் செய்யவில்லை என்று மதுரை எரித்து காட்டிய கண்ணகியோட வரலாறு தான் சிலப்பதிகாரமானது புனையப்படுகிறது. மணிமேகலை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலையோட வரலாறு மிக மிக வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அரசனோட மகன் இளவரசன் ஒரு அழகு மங்கை அழகான ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு என்னை பிடித்திருக்குதா, எனக்கு உன்னை பிடித்திருக்கின்றது சொல்லி தன் காதலை அந்த பெண்ணிடம் உரைக்கின்றான். அந்த பெண்ணானவள் இந்த கையில வாங்கி அந்த கையில தூக்கி எரிஞ்சு விட்டு எந்தவித சலனமும் இல்லாமல் நடந்து செல்வதைத்தான் மணிமேகலையானது சொல்கின்றது. மணிமேகலையில் ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணை எந்தவித ஆணும் வலுக்கட்டாயமாக தன் காதல் இச்சைக்கு கொண்டு வர முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக சொல்லக்கூடிய கதைதான் மணிமேகலை. இளவரசனானவன் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவனாக அறியப்படுகின்றார். பெண்ணானவள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக அறியப்படுகின்றார். இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்து கதைகளை இன்றைய வடக்கு தமிழகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஆணவ படுகொலைக்கு நிகராக நடப்பதற்கான அறிகுறிகள் மிக ஏராளமாக காணப்படுகின்றது. என்னதான் ஒரு பெண் தன்னை வேணாம் என்று சொன்னாலும் அந்த பெண்ணை எந்தவித துன்புறுத்தல் இல்லாமல் அவளை விட்டு செல்கின்றான் இளவரசன். அதான் மணிமேகலையோட கதை சுருக்கம். அதுக்கப்புறம் குண்டலகேசி என்ன சொல்லு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணானவன் தன் பெண்ணின் நடத்தையை சந்தேகப்பட்டு அவளை கொல்வதற்காண்டி ஒரு மலைக்கு உச்சியில் கொண்டு போய் வைக்கிறான், சாக வைக்கலாம்னு சொல்லிட்டு. மலைக்கு உச்சிக்கு போகும் வழியில் அவளுக்கு தெரியவில்லை கணவனால் நான் சாக போறேன் என்று. உடனே அவள் சுதாரித்து கொண்டு, ஓ என்னை கொல்ல போகின்றாயா அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவள் கணவனிடம் சிரித்துக் கொண்டே கேட்கின்றாள், என் அன்பு ஆசை கணவனை என்னை கொல்வதற்கு தானே மலையில் கூட்டு வந்தாய் என்று செல்லவும் அவன் நகைச்சுவையோடு ஆமா என்று சொல்ல, உடனே உங்களுடைய பாதங்களை 3 முறை சுத்தி தன் பாத பூஜை பண்ணிவிட்டு என்னை கொல்லுமாறு அவள் பணிக்கின்றாள். உடனே கணவன் அதுக்கும் ஒப்புதல் கொடுக்கின்றாள். உடனே அவள் முதல் சுற்றை சுற்றுகின்றாள், 2வது சுற்று சுற்றுகின்றாள், 3வது சுற்றை சுற்றும் போது என்னவா கொல்ல வந்தாய் என்று கணவனை பின்புறத்தில் இருந்து தள்ளிவிட்டு அவனை கொண்டு விடுகின்றாள். இது என்ன தெரிகின்ற பாத்தீங்கன்னா, பெண்ணானவள் எதுக்கும் அஞ்சாமல் வாழ்ந்து காட்டிய வரலாறானது தன் தமிழகத்தில் தெளிவாக தெரிகின்றது. அதுக்கு ஈடாக ஆண் எவ்வளவுதான் பெண்ணை வஞ்சகப்படுத்தினாலும், ஆண் எவ்வளவுதான் பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் பெண் விடுதலைக்காண்டி போராடிய வரலாறும் நம் தமிழகத்தில் இருந்து வந்துள்ளது என்று எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதுக்கு முத்துலட்சுமி டாக்டர் வெற்றி அவர்கள் மிக சால சிறந்த உதாரணம். அதே வடக்கு எடுத்துக்கொண்டால், ஆண் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஆண் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் சரி, பெண் தன் இச்சைக்காண்டி உட்பட்டுதான் ஆக வேண்டும் என்று அந்த காப்பியமானது சொல்லுகின்றது. இதுதான் இராமாயணத்திலிருந்து குண்டலகேசி வரையும் உள்ள கதை சுருக்கம். இந்த கதை சுருக்கத்தில் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல இந்த கதை சுருக்கம் தெரியாமல் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த உண்மையான கதை சுருக்கத்தை வைத்துக் கொண்டு நீங்க நகை உரையாடலை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஈஸியாக புலமை புலப்படும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய், see you, take care.